ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிகிரி படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப்பை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோக்டாக் அப்படிங்கிற இந்த எம்என்சி கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய மல்டிபிள் ஜாப் ஓப்பனிங்ஸை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சோக்டாக் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, குளோபல் லெவலில் இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80க்கும் மேற்பட்ட ஜாப் ஓப்பனிங் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காம்படிஷனுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்ளை பண்ண 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். இன்டர்வியூ கொஸ்டினும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இன்னையிலேருந்து நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜாப்புக்கு ஏற்ற மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சருமே நான் உங்களுக்கு அந்த வீடியோ எண்டில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் வந்து கவனமாக வந்து வீடியோ பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அந்த இன்டர்வியூ கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 90% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த சோக்டாக் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க, அந்த போஸ்டிங்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இன்டர்வியூவில் வந்து அட்டன் பண்ணுறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கொஸ்டின் பேங்க் எல்லாமே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் ரெடியாக கொண்டு வந்திருக்கிறேன். அந்த இன்டர்வியூ கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போய்ட்டு விசிட் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இந்த சோக்டாக் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 83 ஜாப் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 மெயின் லொக்கேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக ஃபுல் டைமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரிமோட் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரிமோட்டுங்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய லேப்டாப் சிஸ்டம் மூலியமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். என்னென்ன ரிமோட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பிஸ்னஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுல வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் சிஸ்டம் அனாலிட்டிஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து ரிமோட் ஜாப்பில் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கொடுத்துருக்காங்க. கிளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டிங்கில் வந்து ஒரு ஜாப் வந்து ஓப்பனிங்கில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளைண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுல வந்து 2 ஜாப் வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே அந்த கிளைண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஸ்பானிஷ் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ் இங்கிலீஷ் தான் பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சது. அதனால் இங்கிலீஷ் தெரியக்கூடிய ஜாப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனியில் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த கம்பெனி நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைஸில் எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையும் இங்கே வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டாஃப் வந்து இந்த கம்பெனியில் இருக்காங்க. ஓகேங்களா, அதை தாண்டி அப்படி கீழே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா டிசைனிங்கில் கொடுத்துருக்காங்க. என்டர்பிரைஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய இருக்குது பாருங்கள். மேனேஜர் லெவல் வந்து ஹையர் பண்ணுறாங்க. மேனேஜர் என்டர்பிரைஸ் எக்ஸிட்டிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல வந்து ரிமோட் ஜாப் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீனியர் மேனேஜர் என்டர்பிரைஸ் எக்ஸிட்டிங் பிஸ்னஸில் வந்து ஒரு போஸ்டிங் ரிமோட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் செக்டருக்கு வரும்போது நம்ம வந்து இந்த எம்பிஏ பிகாம் எம்காம்லாம் நீங்கள் படிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸு. இந்த ஃபினான்ஸில் அப்படியே நம்ம கீழே வரும்போது இதில் வந்து ஒரு ரிமோட் ஜாப் வந்து இருக்குது. ஃபினான்சியல் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரிமோட் ஜாப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக செக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீனியர் சைட்டு இன்ஜினியர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒர்க் ஃப்ரம் கிடையாது, புனே அதாவது புவனேஸ்வர் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லீகல்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. அதை தாண்டி லோக்கல் சேல்ஸ்னு சொல்லிட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்போர்டு சேல்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி சேல்ஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் அதையுமே பார்த்துக்கோங்க. அப்படி கீழே மார்க்கெட்டிங்கில் வரும்போது நம்மளுக்கு சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜர் எஸ்எம்பி அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ஹையர் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ரிமோட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அதேமாதிரி நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ இந்த ஒவ்வொரு ஜாப்புக்கும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்து இன்டர்வியூவில் இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மாடல் கொஸ்டின் பேங்க் வந்து நான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்ல கொடுக்குறேன். ஸோ அதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் படிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில்
ஸ்கோர் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு இருக்காங்க. வெளியில் வந்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடி கம்பெனிலையோ ஒரு எம்என்சி கம்பெனிலையோ வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நாளுக்கு நாள் வந்து வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அதை வந்து குறைக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிற வேர்டை நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என் சைட்லேருந்து வரக்கூடியது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து வரக்கூடியது, டேரெக்டாக ஹச்ஆர் சைட்லேருந்து வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து தேவைப்படுது. அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிரின்சிபல் ப்ராடக்ட் மேனேஜர் க்ரோத் அப்படிங்கிற லெவலில் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரோ மார்க் வந்து போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுற லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஃபோன் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிஸ்டத்தில் தான் அப்ளை பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபோன் மூலியமாகவே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வந்து ஒர்க் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதே ப்ராடக்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சீனியர் டெக்னிக்கல் ப்ராடக்ட் மேனேஜர் அப்படிங்கிற லெவலில் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ரிமோட் ஜாப் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சேல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கிளைண்ட்ஸ் மேனேஜர், கிளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டிங் இது எல்லாமே வந்து ரிமோட் ஜாப்பில் வந்து என்டர்பிரைஸ் சேல் அசோசியேட்னு வருது. என்டர்பிரைஸ் சேல்ஸ் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து ஹையர் பண்ணுறாங்க. லீடருங்கிற ஒரு போஸ்டிங் வந்து ஹையர் பண்ணுறாங்க. மேனேஜர் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி அப்படின்னு வயசு வந்தோம்னா நம்ம வந்து ஐடி ஃபீல்டு நிறைய கமெண்ட் ஒரே ஒரு நபர் வந்து தொடர்ந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறாப்புல. இந்த மாதிரி ஐடி படித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேலரி ஒரு 35K ரேஞ்சில் வந்து ஜாப் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரதர் உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஐடி அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜி வைஸில் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த ஃபினான்சியல் அப்படிங்கிற செக்டரில் வந்து ஃபினான்சியல் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா அப்படிங்கிற இந்த ரிமோட் ஜாப்புக்கு நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் அது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபினான்சியல் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷர் அப்படிங்கிற இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கோட பேர். இதுதான் உங்களுக்கான ஜாப்போடைய டிசிக்னேஷன். ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப்பில் வந்து என்னெல்லாம் உங்களோட நேச்சுரல் ஒர்க் இருக்கும், இதுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லா ஜாப்புக்குமே உங்களுக்கு வந்து ஒய்ஃபை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபெசிலிட்டி ஆஃப் கிட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அபவுட் யூஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிட்டன் டு ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு சொல்லிட்டு அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிக்ரூட் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய இந்த சிம்பிள் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து சாம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பேர் என்டர் பண்ணுங்கள். ரெஸ்யூமில் உங்களுடைய மார்க் ஷீட்டு, டிசிஎல்லாம் எப்படி பேர் இருக்கோ அந்த பேர் தான் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் கூப்பிட்ற பேர் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுங்க. உங்களுடைய மெயில் ஐடி கண்டிப்பாக வந்து மெயில் ஐடி வச்சுப்பீங்க இல்லையா? உங்களுடைய பர்சனலாக இருக்கட்டும், ஆஃபீஸில் இருக்கட்டும், ஏதாச்சும் எனி ஒன் மெயில் ஐடி இந்த இடத்துல கொடுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் கரெக்டாக ஆக்டிவில் கையில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை கொடுங்க. ரெஸ்யூம்னா வந்து பார்த்தீங்கன்னா சிவி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இப்போ வந்து எந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு பாருங்களேன். இப்போ வந்து இதுதான் உங்களுடைய லைஃபு. இந்த ஜாப்புக்கு தான் நான் வந்து உள்ளே போகிறேன், இந்த ஜாப்புக்கு தான் நான் வந்து படிச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபினான்சியல் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா கண்டிப்பாா வந்து எம்பிஏ, இந்த பிகாம், எம்காம் படிச்சவங்கலாம் இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். பிபிஏ படிச்சவங்கலாம். ஏன்னா அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிசினஸ் ரிலேட்டடான இந்த அக்கவுண்ட்ஸிங் ரிலேட்டடான தான் வரும். ஸோ இந்த ஜாப்புக்கு தனியாக ஒரு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெஸ்யூமே நீங்க வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா? அதனால இந்த ஜாப்புக்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டு கவர் லெட்டர் வந்து எப்படி வந்து இருக்கு, எப்படி வந்து குடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனல்லே இருக்குது. அதையும் உங்களுக்கு இந்த வீடியோல நான் காட்டுறேன். ஓகே. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் லெட்டர் ஃபார் ஃப்ரெஷர். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க. காலேஜ் படித்து முடிச்சுட்டு எந்த ஒரு வேலைக்குமே கிடையல. நான் வந்து டேரெக்டாக இந்த ஜாப்புக்கு தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கவர் லெட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்கள் பேர் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே இருக்குது. இந்த கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே இது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கவர் லெட்டர் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து உங்கள் பேர் போட்டு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டிராஃப்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டு பேஸ்ட் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. லிங்க்டின்ல ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட்டை நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சிடிசி உங்களுடைய சேலரி வந்து எவ்வளோவா இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதையுமே இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து அவங்களுடைய இந்த கம்பெனியுடைய ஹச்ஆர்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே போய் வெரிஃபை ஆயிரும். அவங்க எல்லாமே ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து யாரெல்லாம் கேண்டிடேட் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டேட் வந்து வச்சுருப்பாங்க. இந்த டேட்டுக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் இந்த டைமிங்கில் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க, அப்படிலாம் கால் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் கால் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு மெயில் தான் பண்ணுவாங்க. மெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அந்த மெயிலில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயில் வந்திருக்கக்கூடிய லிங்க்லாம் மோஸ்ட்லி ஜூம் லிங்க்கு இல்லை ஸ்கைப் லிங்காக தான் இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டு ஹச்ஆர் வந்து இருப்பாங்க. ஒன்று இல்லை 2 3 ரவுண்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும், இல்லை சிங்கிள் ரவுண்டாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுக்கல. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும், ஓகேங்களா? ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்துட்ருக்கேன், கமெண்ட்ஸில் நிறைய ரீட் பண்ணேன். அப்ளை பண்ணுறோம், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ரீப்ளே வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய ஜாப் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம், சர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எப்படி வந்து அப்ளை பண்ணுற விதத்தில் தான் இருக்குது, உங்களுடைய கையில் தான் இருக்குது. பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து உங்கள் கையில் இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ஜாப்பு, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபைனல் வீடியோக்கு நம்ம வந்துட்டோம், வீடியோ வந்து எண்டுக்கு வந்துட்டோம். இன்டர்வியூ கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கைடு. இந்த சோக்டாக் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து பேசிக்காக ஹச்ஆர்ஸ் வந்து இப்படிலாம் இன்டர்வியூ வந்து கேட்பாங்க, கொஸ்டின் பேங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பிடிஎஃபாக தான் இருக்குது, ஓகேங்களா? அதனால் டவுன்லோட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ளை பண்ணுற லிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோக்கு கீழே இருக்கும். இன்டர்வியூ கொஸ்டின் டவுன்லோட் லிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக அந்த வீடியோக்கு அந்த லிங்க்கு கீழேயே 2வது லிங்காக இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஈஸியான முறையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எப்படி டிஎன்பிசிக்கு இந்த ஆர்ஆர்பி டிஆர்பிக்கெலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எப்போ வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மெயில் வருதோ அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பயம் இல்லாமல் இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு கம்பெனியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எத்தனை நபர்கள் வந்து நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம இந்த வீடியோ கமெண்ட்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.